வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான போ எப்படி கட் பண்ணி தைக்க போகிறோன்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து வெல்வெட் கிளாத் எடுத்திருக்கேன். வெல்வெட் கிளாத்தில் 4 இன்ச் அகலம் எடுத்திருக்கேன், 10 இன்ச் நீளம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு உங்களோட ஃப்ராக் என்ன கலரோ அந்த கலர் தகுந்தப்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே நான் ரெண்டாக மடித்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு தையல் போடுறேன். நடுவில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் அளவு இடைவெளி விட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். தச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பீஸ் அப்படியே சமப்படுத்தி சென்டரில் கொண்டு வந்துடணும். சென்டரில் கொண்டு வந்து நம்ம இந்த பிசுறு இருக்குது பாருங்கள், அதையும் அப்படியே சமமாக வச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு தையல் நேராக போட்டு எடுத்துக்கலாம். கேப் எதுவும் விட வேணாம், நேராக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தைச்சதுக்கப்புறமா நம்ம நடுவில் கேப் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, தைக்காமல் அந்த கேப் வழியாக அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்ததுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கார்னர் வந்து கரெக்டாக திரும்புகிற மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். திருப்பினதுக்கப்புறமா அழகாக வந்துடும் பாருங்கள். இப்போ வந்து இது வந்து வெல்வெட் கிளாத்துங்கிறதுனால நல்லா மொத்தமாக இருக்குது. அதனால் சென்டரில் மட்டும் ஒரு ப்ளீட்ஸ் இப்படி மடித்து அதை வந்து பேக் சைடில் திருப்பி நான் முதல்ல அதை மட்டும் நல்லா டைட்டாக தைச்சிக்கிறேன். தைச்சதுக்கப்புறமா இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், அதையுமே அந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு இப்போ வந்து போ மாதிரி இந்த சைடு அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ளீட்ஸ் வச்சு தைச்சதுக்கப்புறமா நம்ம அந்த நூல் ஊசி நூல் இருக்குல்ல, அந்த நூலை வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லேஸ் வந்து ஸ்டோன் லேஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன் லேஸை நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வச்சுட்டு மீதி கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளூகன் வச்சு ஒட்டிக்கலாம், இல்லது ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டுங்க. நான் வந்து ஊசி நூல் வச்சு தான் நான் தைச்சிக்கிறேன். ஒரு சைடு நான் ஊசி நூலை வச்சு அதில் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடும் கொண்டு வந்து இப்போ ரெண்டையுமே சேர்த்து வச்சு நான் தைச்சி எடுத்துக்கிறேன். தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் கவுனில் வச்சு தைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 3.5 இன்ச் அகலம் எடுத்துக்கிறேன், 4.5 இன்ச் நீளம் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி 2 பீஸ் ஒரே அளவில் கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த 2 பீஸுமே ரைட் சைடு ரெண்டுமே உள்ளே இருக்கணும், ராங் சைடு வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு அப்படியே சதுரமாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். 4 பக்கமும் தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா சென்டரில் கொஞ்சமாக ஏதாவது ஒரு பக்கம் பிடிச்சி அப்படியே லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு துணி மட்டும்தான் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. நான் வந்து இந்த போ வந்து நெட்டட் ஃபேப்ரிக்கில் நான் தைச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன கிளாத்து உங்கள் ஃப்ராக் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தப்பறம் நீங்கள் வச்சு தைச்சிக்கோங்க. இப்போ வந்து அழகாக நம்ம அந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சியே ஷார்ப் எட்ஜெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஊசி நூல் கோத்துக்கலாம். ஊசி நூல் கோத்துட்டு அந்த சென்டரில் இருக்குது பாருங்கள், அதில் ரன்னிங் ஸ்டிச் அப்படியே போட்டுக்கோங்க. நடுவில் அப்படியே அளவு மாறாமல் கரெக்டாக சென்டரில் ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த நூல் அப்படி பிடிச்சி ரொம்ப டைட்டாக இழுக்காமல் அந்த அழகாக அந்த ஃப்ளீட்ஸ் வர்ற மாதிரி மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த நூல் அப்படியே பிடிச்சி இழுங்க. இல்லைன்னா அது வந்து ஒரு மாதிரி வந்துடும். அப்போ தான் ஃப்ளீட்ஸ் இருந்தால் தான் போ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் சின்னதாக மடித்து ஃப்ளீட்ஸ் வர மாதிரியே அந்த நூலை வச்சு நல்லா டைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. போ வந்து பின்னாடி திருப்பி வச்சுக்கிட்டு அந்த சாட்டின் ரிப்பனை நல்லா டைட்டாக தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தைக்கும்போது கொஞ்சம் லூஸ் விடுங்க அந்த சாட்டின் ரிப்பனை, அப்போ தான் நமக்கு வந்து அந்த மடிப்பு வந்து ரொம்ப அழகாக தெரியும். இல்லைன்னா டைட்டாக இருந்தால் அது ஒரு மாதிரி அந்த ரிப்பன் வந்து சுருங்கிறதுனால ஒரு டைட்டாக கட்டாதீங்க, கொஞ்சம் லூஸாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதை பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.